ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சிக்கன் வச்சு நாட்டி ஸ்டைலில் குழம்பு வச்சிடலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தனியாத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு பவுட்ரு. கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சாப்பிட்டவருக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இரும்பல் ஜாஸ்தி ஆகிட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மசாலா தூளுங்க போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. என் சிஸ்டர் லாக் சேனலில் பெரிய வீடியோ போட்டால் பார்க்குறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பாருங்கோ, இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்கோ. இந்த அளவுக்கு வதக்கெடுத்து சிக்கன் போட்டுக்கலாம். தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அந்த மசாலா சிக்கனு எல்லாம் நல்லா பிரட்டி வச்சு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இங்கே தேங்காய், சோம்பு, கசகசா, கொத்தமல்லி அரைச்சி எடுத்துக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்குது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேகணும். தண்ணி ஊற்றினா தான் சாஃப்டாக வேகும். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு வெந்ததும் சிஸ்டர் லாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாம். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதிச்சதும் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். வச்சு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டு கலந்து விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொத்தமல்லி நம்ம அதுலேயே அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு. நாட்டி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் இது. எல்லாருக்கும் கோல்டு, இருமல் ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். நாட்டி கோழி கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். நாட்டி கோழி கிடைக்கல. சுட சுட சாப்பாட்டோட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க. சுட சுட சோறு, சிக்கன் குழம்பு தொடவே முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க. சிக்கன் சாஃப்டாக வெந்திருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாய்.